நமக்கு 164வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல கான்ஃபாலே அடிச்சு நொறுக்கிட்டான் சூரா. ஒரு பக்கம் வேற சோப்பர் வர தண்ணிக்குள்ள குச்சி அவரை காப்பாத்து போயிட்டான். இங்க ஒரு பக்கம் ஜோரா கத்திக்கிட்டு இருக்கான். நாமி நீ எதையாச்சும் பாத்தியா? அந்த கார்டு கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஜோர ஒரு பக்கம் கத்துறான். இங்க ஒரு பக்கம் சட்டோரியை தூக்கி சாஞ்சி தலையிலே ஒரு போடு போடுறான். அவன் அடிச்சு அடியில தள்ளது ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா திரும்பி இந்த சாண்டியன்ஸ் தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. வைப்பர் பேசிக்கிட்டு இருக்கான். அடி இந்த கான்ஃபால் அதான் ஃபார்மர் கார்டு அப்பரி ஆடுக்கு வந்திருக்கானு சொல்லிட்டு இன்னொரு அவ்வளவு சீக்கிரத்துல இவனை விட போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உடனே வந்து ஆப்போசிட்ல காமிக்கிரி கேக்குறான். அப்பனா கான்ஃபால் ஸ்ட்ரெயிட்டா என்னோட தான் சண்டை போட வந்திருக்காரு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவனுக்கு கட்ஸே கிடையாது சொல்லிட்டு இன்னொருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு 4 பேர் ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க. சடனா ஐசா வெளிய நின்னுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா சாஞ்சி எங்க அடிச்சு அடிய சத்தத்தை கட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்க உள்ள வந்துட்டா. என்னன்னு பார்த்தா வைப்பர் ஸ்ட்ரெயிட்டா பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தோன்னே பயந்து திரும்பி வெளியே போய் நின்னுக்கிட்டு இருக்கா. உடனே அங்க இருக்க பொண்ணு கேக்குறா, ஐசா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. 2 சத்தம் கட்டிச்சு. அந்த 2 சத்தமும் அப்படி மறைஞ்சிருச்சுன்னு சொல்றா ஐசா. உன்னோட மந்திரம் மூலியமா நீ கண்டுபிடிச்சு சொன்னியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் வைப்பர். ஆமா அது இப்பதான் பார்த்தேன்னு சொல்றா ஐசா. 2 சத்தம் வந்து சடனா மறைஞ்சு போயிட்டா. இது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஆமா இவ பிறந்ததுல இருந்து இவ மந்திரம் எப்ப யூஸ் பண்ணாலும் அது உண்மையத்தான் இருக்கும். அது ஒண்ணும் பொய் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு இவ்வளவு தூரமா இருந்தாலும் அவளால் கணிக்க முடியும். அதான் இவளோட எபிலிட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த 2 வாய்ஸ் உண்மையிலேயே மறைஞ்சு போயிருச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா இப்பதான் டிசப்பியரே ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது என்ன சத்தம் சொல்லி கேக்குறாங்க. ஒரு சத்தம் வந்து கான்ஃபால் சத்தம், ஒரு சத்தம் வந்து ஒரு பிரீஸ்ட் சத்தம் சொல்றா ஐசா. என்னடா அவனுக்குள்ளே சண்டை போட்டு செத்துட்டாங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓல்டுமன் உண்மையிலே நல்ல வேலை தான் பாத்திருக்கான். அப்பனா ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டான். இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க. இது நம்மளுக்கு நல்ல ஃபேவரா தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. பிரீஸ்ட் கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வைப்பர் அப்பரியார்ல இறங்கி அடிக்க போறா. வாங்கடா எல்லாரும் தயாராங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் வைப்பர். சரின்னு சொல்லிட்டு போறாங்க. சடனா லாக்கி வந்து ஐசாவை தலையில தள்ளி விட்டுட்டு போறா. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. பிரீஸ்ட் அடிச்சு நொறுக்குது ஒண்ணு கான்ஃபால்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வேற யாரோ ஒருத்தங்க தான் அடிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு மத்தவங்களா அப்ப அந்த ப்ளூ சீல இருந்து வந்தவங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுல எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா எனக்கு கொஞ்சம் பாக்கே பயங்கரமா தான் இருக்கு அவங்கள பாக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்து போயிட்டுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஐசா அவனோட பேக் கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. லாக்கி இதனோட சீக்ரெட் பேக் இதனோட பொக்கிஷம்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்படி கெட்டி பிடிச்சி கொஞ்சிரா அவளை. தந்தினா இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வரேன்னு சொல்றா. உண்மையான்னு சொல்லிட்டு கேக்குறா ஐசா. சட்டோரியை காட்டுறாங்க. அடிச்ச இல்ல பேச்சு மூச்சே இல்ல. பிரீஸ்ட் எல்லாம் நொறுக்கி எரிஞ்சிட்டானுங்க. அடிச்சு நொறுக்கினது மட்டும் இல்லாம காலை வேற நெஞ்சில வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கானுங்க. இங்க ஒரு பக்கம் உசப் கத்திட்டு வரான். நம்மளோட போட்டை கண்டுபிடிச்சுட்டா வாங்கடா போலாம் போலான்னு சொல்லிட்டு அது இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த காட்டை விட்டு போயிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உசப் நல்லா தான்டா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே நம்ம போட்டை பத்தி தான் பேசுறான்னு சொல்லிட்டு போட்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நம்ம போட்டை பிடிச்சிரும்டா உசப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட் அந்த கொக்கி வேறலா போகுது. என்னன்னு பார்த்தா குரோவையே கேட்ச் பண்ணிருச்சு. சடனா பார்த்தா உசப் வந்து அதை கேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் சாஞ்சி லூஃபி பாஞ்சி வந்து உசப்ப பிடிக்கிறானுங்க. நீ பிக்ஸ் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. எனக்கு வந்து இம்பாசிபிளான விஷயம் எதுவுமே கிடையாடா. நான் தொட்டோம்னா அது வேற மாதிரி இருக்குன்னு சொல்றான் உசப். அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணாதையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அப்படி தரதரன்னு இழுத்துட்டு போகுது. தொங்கிக்கிட்டே இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா செவத்துல மோத ஆரம்பிச்சானுங்க. கயிறு இப்படி இழுத்துக்கிட்டே போகுது. ஆனா அங்கேயும் சதுரி 3 பேர் துண்டு துண்டு ஆயிட்டானுங்க. ஒரு வழியா போட்லயும் ஏறிட்டானுங்க. அப்பாடா ஒருத்தன் கதையை முடிச்சாச்சு. அடுத்த காட்டை நோக்கி போகும்னு சொல்லிட்டு அப்படி போய்கிட்டே இருக்கானுங்க. இங்க ஒரு பக்கம் சோப்ரா காட்டுறாங்க. அப்படியே தண்ணிக்குள்ள மேந்துக்கிட்டே போறான். ஆமா என்னால ஸ்விம் பண்ண முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். கை நீட்டு உள்ள போறாரு. அந்த பறவையும் உள்ள இறங்கி போய்கிட்டே இருக்கு. பறவைக்கும் டெவில் ஃப்ரூட் பவர் தான் இருக்கு. அப்பனா அதாலையும் ஸ்விம் பண்ண முடியாது. அவ்வளவுதான் நாங்க செத்தோன்னு சொல்லிட்டு சோப்பர் உள்ள போய்கிட்டே இருக்கான். ஆனா என்னன்னே தெரியல மேல இருந்து ஒரு பெரிய சத்தம் வருது. பாஞ்சு உள்ள வந்து இறங்குது. அது சடனா ஒரு பிரீஸ்ட் பேசுறான். சத்தோரி போயிட்டான். அவனோட மந்திரம் வந்து என்ன எப்படி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லீகலா ப்ளூசி ஆளுங்க வந்து உள்ள இறங்கிட்டானுங்க. இவனுக்கு ஆர்டினரி பீப்புள் மட்டும் கிடையாது. நம்ம இங்க பார்த்துதான் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்குள்ளே ஐபியோட பிரீஸ்ட் ஸ்கை பங்க் அவன் பார்த்தா வேறெல்லாம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு பிரீஸ்ட் பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க கூட எத்தனை வாட்டி சண்டை போட்டாலும் ஒரே ரிசல்ட் தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சூரா ஒரு பக்கம் வந்து கான்ஃபால் அடிச்சு நொறுக்கிட்டான். இன்னொரு பக்கம் சட்டோரி வேற சாஞ்சிட்டா. 2 பக்கம் 2 விதமா நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்லா டிஃபரெண்ட் விஷயமா நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட் எப்படிதான் நம்ம தடுக்க போறோம் நம்மளுக்கே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூரியன் அடையக்குள்ள இவனுக்கு கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் இன்னொரு பிரீஸ்ட் ஸ்கை பிரீடர். சூரவா ஜெட்டு மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கான். ஒருத்தர் செத்தா என்ன மத்தவன என் கையால தான் கொல்லுன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி பறந்து வந்துகிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சாண்டியன்ஸும் வேறல வராங்க. ஸ்கேட் போர்ட்ல வரது மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. மொத்த பேர் இறங்கி இந்த 3 பிரீஸ்ட் கதையை முடிக்க கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டா. இதை நம்ம தெளிவா யூஸ் பண்ணணும்டா. நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. என்ன ரூபத்துல பயப்படாதீங்கடா. நம்ம கிரேட் வெரிய கால்கரு அவர் ஒருத்தருக்காண்டி வேற லெவல்ல நம்ம போகணும்னு சொல்லிட்டு படையெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. அவன் டீம்ல ஒரு 4 பேர்
பேர் வச்சிருக்கான். 4 பேர் வேற லெவல். ஒருத்தன் பிரம்மம், ஒருத்தன் காமகிரி, ஒருத்தன் கென்போ, ஒன்னு லாக்கி. மொத்தம் 4 பேரை வச்சிருக்கான். வேற லெவலா போய்கிட்டு இருக்காங்க. நம்ம பாதையை ஸ்பிளிட் பண்ணி போவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சாண்டாரோ ஊருக்கு ஒரு வெளிச்சம் வரதுக்காண்டி நம்ம சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. ஸ்ட்ரெயிட்டா போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் சாண்டியன்ஸ் இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு 3 பிரீஸ்டும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் நாமி பைனாக்குலர்ல பாத்துட்டு மிரண்டுட்டா. என்னடா அங்க ஒரு ஐலாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாவா. அடனா வந்து என்னன்னு தெரியல, அதை தேடி போய்கிட்டு இருக்காங்க. உடனே நாமி பயப்படுதா. டேய் ஏதோ ஒரு சத்தம்னு சொல்லிட்டு அப்பலாம் இதே மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சு. ஆனா இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். ஆனா அப்படி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. பார்த்து நடந்து போகணும்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. என்னதான் பார்த்த நாமின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. நான் பார்த்தது எப்படி சொல்ல எனக்கு தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. சடனா சறுக்கி கீழே உள்ள போறா. அதுக்கு பிறகு காப்பாத்தி நின்னுக்கிட்டு இருக்கா. ஃபாஸ்டா போகும், கொஞ்சம் பொறுமையா போகணும்னு சொல்லிட்டு இருக்கா நாமியை பார்த்து ரோபின். நான் சொல்றத கரெக்டா என்னை ஃபாலோ மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் விட்டா வலிக்கு விழுந்துருவா. ஒரு பக்கத்துல போனா மட்டும் தான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா ஜோரோவோ கயிறு பிடிச்சிட்டு அப்படி டார்சர் மாதிரியே கத்தி போய்கிட்டு இருக்காங்க. நாமி சொல்றா, அதை என் கண்ணால பாக்குற வரைக்கும் உங்களுக்கு சொல்ல முடியாது சொல்லிட்டு இருக்காவா. அதை பார்த்தாதான் புரியும் சொல்றா. அதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் அதை பார்த்ததுக்கு ஒரு ப்ரூஃப் இல்ல, அதைத்தான் நான் வந்து தியரியா வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ரோபினுக்கு இதை பத்தி என்னமோ ஒண்ணு தெரிஞ்சிருந்திருக்கு. கோலே நான் இதை தேடி வருதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ரீச் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்குன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா போனிகிரிஃபா ஆல்ரெடி வந்து அலபாஸ்டர்ல வச்சு படிச்சிருப்பா. அந்த தியரி இப்பதான் யோசிச்சு பாக்குறாவா. ஒரு ஆளுக்கு மட்டும் தான் அந்த போனிகிரிஃபா வாசிக்கவே முடியும். ஒரு பக்கம் திரும்பி நம்ம சோப்பரை காட்டுறாங்க. என்ன சோப்பர் காப்பாத்தப்பட்டாங்க, கான்ஃபாலு காப்பாத்தப்பட்டாங்க. பேரையும் பக்கத்துல தான் படுத்திருக்காங்க. கை நீட்டிக்கேண்டா இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். டாக்டர் டாக்டரும் கத்துறான். அடே டாக்டரே நான் தானான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஒரு மூஞ்ச ஆட்டுறாரு. பார்த்தா ஒரு உயிரோட தான் இருக்காரு. யார் இவங்களை காப்பாத்தினே தெரியல. மேல இருந்து ஒரு பறவை மாதிரி வந்து இவங்களை காப்பாத்திட்டு போய்கிட்டே இருந்திருக்கு. நாங்க தண்ணில தானே கிடந்தோம், யார் எங்களை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு யார் காப்பாத்தினு சொல்லிட்டு சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். சடனா மேல இருந்து பார்த்தா ஒரு பறவை வேகமா வருது. என்னதுடா இது சொல்லிட்டு சோப்பர் பார்த்துட்டு மிரண்டான். ஆனா பறவையா பறக்கு, அது என்னதுன்னே ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. ரோபினை கட்டுறாங்க. டே என்னால அந்த சத்தத்தை கேட்க முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். இங்க நாமியை காட்டுறாங்க. ஆல்ரெடி ஓரளவுக்கு வந்துட்டோம்ப்பா அப்பாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கா. இங்க உள்ள சத்தம் அப்படி மிக்ஸ் பண்ணி வருது. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குன்னு சொல்றா ரோபின். ஆமா இது ஒரு பேட்டில் சத்தம் மாதிரி கேக்குன்னு சொல்றான் சோரோ. என்னன்னு பார்த்தா சாண்டியன்ஸ் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மக்கள் இங்க உள்ள வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு. இது அலபாஸ்டால நடந்த மாதிரியே இருக்குன்னு சொல்றான் சோரோ. ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. சோப்பரா கவலைப்படாத, அவனே பாத்துக்கிடுவான், அவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ஒரு வழி நம்ம கேப்டனை சொல்லிட்டு ஒரு பக்கம் சோற கட்டிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு நம்மள கடத்தன ஒண்ணு அவனுக்கு அப்படி யோசிச்சுக்கிட்டே இந்நேரத்துக்கு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். அவன் தானே இங்க வரணும் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் சோரோ. அவங்க பாட்டுக்கு என்னெல்லாமோ பேசிக்கிட்டே இருக்காங்க ரோபின் சோரோவும். இங்க நாமி நடந்து கீழே தான் உழுதுகிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அப்படி நடந்து வரா. பார்த்தா ஒரு பெரிய வெளிச்சமே தெரியுது. நாமி ஒரு இடத்துல இருன்னு சொல்லிட்டு சோரோ கத்துறான். ஆனா கண்டுக்கிடவே மாட்டுக்காங்க. ஒரு பக்கம் கப்பல்ல போய்கிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒருத்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபி ஜோரோ மாதிரி நடிச்சு கட்டுறான். எல்லாம் பார்த்துட்டு உசப் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒன்னு சாஞ்சி கத்துறான். நீங்க வாய மூடிட்டு சும்மா இருக்கடா, நானே நாமி என்னன்னா ரோபின் அண்ணான்னு தெரியல, நீங்க என்ன இப்பெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு 3 பைரட்ஸ் வேற இருக்காங்க. அது வேற என்ன தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா சாஞ்சி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா சாஞ்சி டென்ஷன் ஆயிட்டான். லூஃபியும் உசப்பையும் அடின்னு அடிச்சு நுறுக்கிட்டான். சத்தம் கட்டா மாறங்கடா, ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான். பிரி தெரிஞ்சுட்டு அவனும் சேர்னு உட்காந்துருக்கானுங்க. ஜோரோவா திட்டிக்கிட்டே போறான். இவ அப்படி என்னத்தான் பார்க்க நினைச்சா, அந்த கடலை தான் பார்க்க நினைச்சாலான்னு சொல்லிட்டு ஜோரோ நடந்துகிட்டே வரான். உடனே இங்க நாமி பாக்குறா. ஒரு ஒளி நான் பார்க்க நினைச்சதை பார்த்துட்டானு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நாமி நீ அப்படி என்னத்தான் பார்க்க நினைச்சேன்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். பாருங்கடா உங்களுக்கு சொன்னாலும் புரியாது, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இப்படி நம்ம வந்தோம் அதான் ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஜோரோவும் பார்த்துட்டு அப்படி திகச்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கான். கிரவுண்ட்ல இதே மாதிரி ஒன்னு பார்த்திருக்கேன், அதோட காப்பி மாதிரி அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ஜோரோ. அது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு ஜோரோ கேக்குறான். நம்ம பார்த்ததோட மிச்ச பாதி தான் இதுன்னு சொல்றாவா. ரோபின் சொல்றா, எனக்கு முதல்ல இருந்தே ஒன்னு யோசனையாவே இருந்துச்சு, எப்படி வந்து இந்த கிளவுடி ஏரியால வந்து நம்மளோட சாதாரண மண்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சொல்ல அப்பர் யார்டு தாண்டா கிரவுண்ட் உள்ள 11 சொல்லிக்கிட்டு இருக்காவா. இதே மாதிரி நான் உன்னை பார்த்திருக்கேன், செகண்ட் ஃப்ளோர் அப்படியே பேத்து மேல வந்திருக்கேன் நான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. இந்த இடத்த நம்ம பார்த்த மாதிரி இல்ல அப்படிதானே ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ஜாயோட ஏரியாவை அப்படி யோசிச்சு பாக்குறாங்க. அங்க ஒரு பில்டிங் இருந்திருக்கும், அதே பில்டிங் தான் இங்க இருக்கு. இந்த இடம் வந்து உண்மையான கிரவுண்ட் தான். இந்த இடம் வந்து ஜாயோட பாதி பகுதின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பாட்டு தாண்டா இதுன்னு சொல்லிட்டு நாமி முழிக்கிறா. ஒரு காலகட்டத்துல இந்த ஐலாண்ட் வந்து 2 துண்டா பிரிஞ்சு இங்க மேல வந்திருக்கு அப்படிதானு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ பேசிக்கிட்டு இருக்கான். இங்க சோப்பரா காட்டுறாங்க. சோப்பரா பாக்குறான். இது எல்லாமே சவுத் பேர்ட்ஸ்ல, இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு, இங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா பாதி இது வந்து அங்க இருந்திருக்கு, மிச்ச பாதி இங்க இருக்கு. நாக்கப் ஸ்ட்ரீம் வந்துச்சுலாடா, அந்த இடத்துல இந்த இடம் இருந்திருக்கும்னு நினைக்கேன், அது மூலியமா தான் இங்க வந்திருக்கும்னு நினைக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இங்கதான் என்னோட வாழ்க்கையை காப்பாத்தீங்களான்னு சொல்லிட்டு சோப்பர் கத்துக்கிட்டு இருக்கான் சவுத் பேர்ட்ட. பார்த்தா அங்க இருக்காமல மோட் பிளாங்க், அவனோட பாதி வீடு தான் இந்த பாதி வீடு. அதுதான் அங்க பேத்து மேல அப்படி பாதி இங்க வந்திருந்திருக்கு. பத்தி இப்படி ஒன்னொன்னு யோசிச்சு பாக்குறாங்க. டே அவர் சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஊரெல்லாம் பாத்துருக்கோன்னு சொல்லிட்டு அவன் சொல்லி இருந்திருக்கான். அப்ப அந்த ஜாயோட ஏரியால தான் கண்டிப்பா தங்க ஊர் இருந்திருக்கும். நோலண்ட வந்து கடைசியில எல்லாருமே பொய் சொல்லக்காரங்கன்னு சொல்லிட்டு அவரை கொண்டு
கொண்டிருக்கே செஞ்சிருப்பாங்க. அவர் பொய் சொல்லுது ஆளா நினைச்சிருந்திருப்பாங்க. அவரோட மேல இருக்க பழி அப்படியே தீக்கிறதுக்காண்டி தான் மோட் பிளாங்க் கிரிக்கெட் அவரோட பேரனை வந்து கடைசி காலமா இவர் வந்து தேட வந்திருப்பாரு. அவர் ஒரு இன்னசென்ட்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாமே உண்மைதான்டா சொல்லிட்டு பாத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தா மொத்த பில்டிங்குமே நாக்கப் ஸ்ட்ரீம்னால அடிச்சு மேல பேத்துட்டு மேல வந்திருக்கு. அதனாலதான் வந்து கிரவுண்ட் மேல வந்தனால அதை வந்து அப்பர் யார்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பக்கமா சாண்டியன்ஸோ பாஞ்சிட்டு வரானுங்க. இங்க என்னன்னு பார்த்தா சவுத் பேர்ட்ஸ் அப்படி கத்திக்கிட்டே இருக்கு. சிட்டி ஆஃப் கோல்ட வந்து நோலண்டு பார்த்தது ஒன்னும் பொய்யெல்லாம் கிடையாது. அது உண்மைதான். அது ஒண்ணு தண்ணிக்குள்ள மூழ்கி போகல. அது கீழே இருந்து அப்படி மேல வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. 400 வருஷமா இது மேலதாண்டா மேந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாமி மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் இப்போ மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் கம்பறாங்க. See you bye.